ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். அச்சய திருதையில் அள்ள அள்ள குறையாம செல்வம் பெருகுவதற்கு வீட்டில் செய்ய வேண்டியதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அச்சய திருதியை 2024 அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் ஒரு நாளாக மாறியிருக்குங்க. இது அதிர்ஷ்டத்தையும் செல்வ பெருக்கத்தையும் தரும் புனிதமான நாள் அப்படிங்கிறதுனால மகாலட்சுமியோட அருள் பெறுவதற்கு பலரும் முயற்சி செய்வது உண்டுங்க. இந்த ஆண்டு அட்சய திருதியை திருநாள் மே 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருதுங்க. அன்றைய காலை 6:33 மணி துவங்கி மே 11ஆம் தேதி காலை 4:57 வரை திருதியை திதி இருக்குங்க. இந்த நாளில் என்ன நல்ல காரியம் செய்தாலும் அது பெருகும் அப்படிங்கிறது பழங்கால வழக்கமாகுங்க. ஆனால் சமீப காலமாக அட்சய திருதை என்றாலே தங்கம் வாங்கும் நாளாக மாறியிருக்குங்க. இந்த நாளில் தங்கம் வாங்க முடியாதவர்கள் வீட்டில் குறைவில்லாத செல்வம் பெருகுவதற்கு சில எளிய விஷயங்களை வீட்டில் செய்வது மிகவும் அவசியங்க. அட்சய திருதை என்பது செல்வ பெருக்கத்தையும் சுபிட்சத்தையும் தரக்கூடிய அற்புதமான நாளாகுங்க. இந்த நாளில் எதை செஞ்சாலும் பெருகும் அப்படிங்கிறதுனால நல்ல காரியங்கள் அனைத்தும் செய்வதற்கு ஏற்ற நாளாக இந்த நாள் கருதப்படுதுங்க. அமாவாசைக்கு பிறகு வரும் 3வது திதி திருதியை திதியாகுங்க. இந்த நாளில் சேமிப்பு பெருக வேண்டும் என்பதால் தங்கத்தை வாங்கி சேமிப்பது பலரோட வழக்கமாக இருக்குங்க. நவகிரகங்களில் மங்கள கிரகமான குருவிற்கு உரியது என்பதால் தங்கத்தையும், சுக்கிரனுக்கு உரியது என்பதால் வெள்ளியையும் வாங்குவது மங்களத்தின் அடையாளமாக மக்கள் கருதுகிறாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தால் அனைவராலும் தங்கத்தை நினைத்த உடனே வாங்கிவிட முடியாது அப்படிங்கிறதுனால தங்கம் வாங்க முடியாதவர்கள் வீட்டில் அல்ல அல்ல குறையாத அளவிற்கு செல்வம் பெறுவதற்கு சில எளிய விஷயங்களை செஞ்சாவே போதுங்க. அட்சய திருதியில் செல்வம் பெருக செய்ய வேண்டியவை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சேமிப்பை துவங்க நினைப்பவர்கள் அட்சய திருதி அன்று உண்டியல் வாங்கி வைத்து காசு போட்டு துவங்கலாங்க. வெள்ளி வாங்குவதாக இருந்தால் அஷ்டலக்ஷ்மி குடம், குபேர விளக்கு ஆகியவற்றை வாங்குவது சிறப்புங்க. குபேர பூஜை செய்வது, மகாலட்சுமி அஷ்டகடம் படிப்பது, குங்கும அர்ச்சனை செய்வது ஆகியவற்றை செய்யலாங்க. வெள்ளியில் காசு வைத்திருந்தால் அதை வைத்து மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்யலாங்க. தங்கம் வாங்க வசதி இல்லாதவர்கள் அட்சய திருதி அன்று பால் வாங்கி காய்ச்சி பால் பாயாசம் செய்து மகாலட்சுமிக்கு நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாங்க. உப்பு, மஞ்சள், பருப்பு, பச்சரிசி போன்ற மங்கள மற்றும் தானிய பொருட்களை வாங்கி அதில் மகாலட்சுமி நிறைந்திருப்பதாக நினைத்து பூஜை அறையில் வைத்து வழிபடலாங்க. ஒரு குடத்தில் தண்ணீரை பிடித்து அம்பிகையின் படத்திற்கு முன் வைத்து அதில் சிறிது மஞ்சள், சிறிது பூ, 2 காசுகள் போட்டு வைத்து வழிபடலாங்க. வீட்டில் குடம் குடமாக செல்வம் பெருக வேண்டும் என அம்பிகையிடம் பிரார்த்தனை செய்து கொள்ளலாங்க. குத்து விளக்கு இருந்தால் 2 குத்து விளக்குகள் ஏற்றி வைத்து அம்பிகையை பூஜை செய்யலாங்க. தங்கம் வாங்கினால் முதலில் அதன் மீது சிறிது மஞ்சள் தண்ணீர் தெளித்து சுவாமி சிலை அல்லது படத்திற்கு அணிவித்து விட்டு பிறகு கிழக்கு அல்லது வடக்கு பக்கமாக திரும்பி நின்று நீங்கள் அணிந்து கொள்ளலாங்க. மல்லிகைப்பூ உதிரிப்பூவாக எடுத்து மகாலட்சுமி தேவிக்கு அர்ச்சனை செய்யலாம். அட்சய திருதி அன்று வீட்டு வாசல்ல மாவிலை கட்டலாம். லக்ஷ்மி உருவம் பதித்த காசுகள், பஞ்ச பாத்திரம், குத்து விளக்கு, காமாட்சி விளக்கு போன்ற பொருட்களை இந்த நாளில் நீங்கள் வீட்டில் வாங்கி வைக்கலாங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். அனைவருக்கும் நன்றி.